வணக்கம், வெல்கம் டு தமிழம்மா சேனல். இன்றைக்கி நம்ம ஓட்ஸ் வச்சு தோசை செய்யலாம். 1 கப்பு ஓட்ஸ் எடுத்திருக்கேன் நான். இது பவுலில் போட்டு தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். 5 நிமிஷம் ஊறின பிறகு இது மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கோங்க. இப்போது ஒரு பெரிய வெங்காயம் 1 போட்டுக்கிறேன். தக்காளி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சீரகம், இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ மிக்சியில் தண்ணி ஊற்றி அலசி அது இதில் ஊற்றிருக்கேன். தோசை மாவு ஒரு கரண்டி ஊற்றிக்கலாங்க. இது நல்லா கலக்கிக்கோங்க. கருவேப்பிலை தழை கொஞ்சம் வெட்டி போட்டிருக்கேன். மல்லி இலை கூட போட்டுக்கலாம். இது நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு தோசை ஊற்றி எடுக்க வேண்டியது தான். 2 பக்கம் எண்ணெய் ஊற்றி சுட்டு எடுத்துட்டிங்கன்னா ஓட்ஸு தோசை ரெடிங்க. ஓட்ஸு கஞ்சியை குடிச்சிட்டு இருக்கிறதுக்கு இந்த ஓட்ஸு தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். இது தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி இதுக்கெலாம் நல்லாயிருக்குங்க. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.